தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel Kids on Flick. This is me Sandhya and this is Manoj. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தேவார படத்தோட ரிலீஸ் ட்ரெய்லர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து ரியாக்ட் பண்ண போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் புதுசாக பார்த்தாலும் அண்ட் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய ரியாக்ஷன் வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பில்லையும் நீங்கள் ஆலில் போட்டிங்கன்னா எங்க போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அண்ட் வாங்க டிலே பண்ணாம லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. யா ஆல்ரெடி நமக்கு ட்ரெய்லர் வந்துருந்துச்சு. ஸோ இது ரிலீஸ் ட்ரெய்லர்னு சொல்லி இன்னொரு கட் ரிலீஸ் பண்ணிக்கலாம். இதுல ஏதாவது டிஃபரெண்டா இருக்கா என்னங்கிறது தெரியல, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நேத்து ராத்திரி ஒரு கெட்ட கனவு வந்துச்சு ஜோகலா. கடல்ல ரத்தம் கலந்து மறுபடியும் செங்கடலான மாதிரி, அது போய் என்னோட கையாலே ஆன மாதிரி வந்துச்சு. பயம் போகணும்னா தெய்வத்தோட கதையை கேட்கணும். தெய்வமா? பயம் அண்ணா என்னன்னு தெரியணும்னா தேவர கதையை கேட்கணும். கடல்ல இருக்கிற ஒரு தேவரா போதும், மலை மேல இன்னொரு தேவராவை உருவாக்கணும். அது உங்களுக்கு தான் ஆபத்து பைரா. வீரம் இருக்கு, திருடல இருந்து பாத்துட்டு இருக்கல. உனக்கு இனி வரப்போறது நல்ல நாட்கள் இல்ல தேவரா. நம்ம மனுஷங்க நினைக்கிற யாரும் நம்ம ஆளுங்க கிடையாது. கடல்ல இறங்கணும், கடலை ஆளணும். செமையா இருக்கு. இந்த ஷார்க்கோட சீன்ஸ் எனக்கு காமிச்சிட்டாங்க. எலும்பு கூட. தேவரா கேட்டானா சொன்னான அர்த்தம். வாவ், மியூசிக் பிஜிஎம் பாரு, செமையா இருக்குல்ல. நைஸ். ஓகே, செமையா இருக்கு இந்த ட்ரெய்லர். இந்த ட்ரெய்லர்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிறைய இது ரிவீல் பண்ணிருக்காங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெய்லர் வந்த சமயத்துல டுவெல் கேரக்டர் இருக்க மாதிரி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஒன்னு அப்பாவா இருக்கும், ஒரு அப்பா இருக்கும் அண்ட் அப்பா பையன் இருப்பான் அப்படின்ற மாதிரி நம்ம பேசிட்டு இருந்தோம். பட் இதுல வந்து பார்த்தோன்னா எங்காதான் இருக்காங்க ரெண்டு பேருமே. கடைசியா வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் டோர் ஓப்பன் பண்ணி வராரு. அவரோட ஹேர் ஸ்டைல் பார்த்தோன்னா கொஞ்சம் லாங் ஹேர் இருக்கிற மாதிரி இருக்கு, சரியா? அண்ட் இன்னொரு ஜூனியர் என்டிஆர் பார்த்தோன்னா கொஞ்சம் அது ஒரு பாக்ஸ் கட்டிங் பண்ண மாதிரி இருக்காரு. ஸோ அப்படியே ஹேர் ஸ்டைல் டைம் பீரியட் டிஃபரன்ஸோட மேபி அண்ணன் தம்பி அந்த மாதிரி தான் இருக்குமோ. மேபி அண்ணன் தம்பி இருக்கிறதே தெரியாம, இல்லை அண்ணன் இருக்கிறதே தெரியாம ஒரு தம்பி வாழ்ந்துட்டு இருப்பாரா என்னமோ, திடீர்னு அண்ணன் வருவார்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு தெரியல. பட் டுவெல் கேரக்டர் கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்போ இவரும் பார்க்குறாரு, டோர் ஓப்பன் பண்ணி வர்றப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜூனியர் என்டிஆர் மாதிரி காமிக்கிறாங்க. அது ஒரே சீனில் நடக்குதா இல்லை வேற சீனில் நடக்குதான்றது தெரியல. பட் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி விடுறாங்க, அது மட்டும் தெரியுது. இந்த ட்ரெய்லர் வந்து விஷுவலாக பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. அண்ட் பிஜிஎம் அந்த ஒரு மாதிரி ஒரு அந்த பீட்டு, அது சீரிஸ், அது அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்வாக், அவர் டான்ஸ் ஆடுறது, அந்த ஃபைட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்வாக் அப்படியே ஆரம்பிக்குது. ஓ சூப்பரா அப்படின்ற மாதிரி. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான நோட்டு அப்படியே டப்புன்னு ஏதோ போயிட்டு இருந்தது, டைலாக் பேசினாங்க, அது இதுன்னு போயிட்டு இருந்தது. பட் அந்த பீட் ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த ஒரு ஸ்டைலு, அந்த ஒரு ஸ்வாகு, அது வேற லெவலில் இருந்துச்சு. ட்ரெய்லர்லேயே பெஸ்ட் அந்த பீக் மொமெண்ட் ட்ரெய்லர்னா அந்த பாட்டு தான். ஏன்னா அவர் வந்து சீரியஸாக காமிச்சிட்டு திடீர்னு அவர் ஒரு நல்ல ஸ்மைல் பண்ணி ஜாலியா ஆடுறப்போ அது நல்லா இருக்கு பார்க்க. ஜாலியா ஆடுறதை விட அதே பீட்ல ஆக்ஷனையும் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அது பார்க்கறதுக்கு அது சீரியஸா சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த ட்ரெய்லர் சீரியஸா சூப்பரா இருக்கு. அண்ட் இதுல அந்த ஷார்க் ஃபிஷ் பத்தி நிறைய உள்ளுக்குள்ள ஷார்க் ஃபிஷ் காமிச்சிருக்காங்க. தண்ணிக்குள்ளேயே நிறைய எலும்பு கூட இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. சோ விஷுவலா வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி a treat ன்னு நினைக்கிறேன். சோ கரெக்ட்டா ட்ரெய்லரை பார்க்கறப்போ நல்லா இருந்துச்சு விஷுவல்ஸ் பார்க்கறதுக்கு. பட்
அது கூட அவ்வளோ பெரிய சேர்ந்து அந்த ஸ்க்ரீனில் BGM யா எல்லாமே சூப்பரா அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் எப்படி இருக்க போகுதுன்றது தெரியல. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷுவல் ட்ரீட் வேணும்னா நம்ம தியேட்டரில் போய் நம்ம பார்த்தா தான் அது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ கம்மிங் 27th இந்த ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக இட்ஸ் கோயிங் டு பி பிளாஷ்னு நினைக்கிறேன். எஸ், இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு ஹைப் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த மூவி நம்ம போய் பார்ப்போம். நீங்களும் இந்த மூவிக்கு எவ்வளோ ஈகராக இருக்கீங்க அண்ட் ஃபஸ்ட் டே நீங்கள் பார்ப்பீங்களா என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு இந்த ட்ரெய்லர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த ட்ரெய்லரில் நீங்கள் எதாவது டீகோட் பண்ணாலும் உங்களுக்கு எதாவது விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் ஆல்சோ முக்கியமாக லாஸ்ட் டைம் வீடியோ போகிறப்போ ஒருத்தர் சொல்லியிருந்தாரு ஒரே ஜூனியர் என்டிஆர் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் நாங்கள் எப்படின்றது தெரியல, நாங்கள் கேட்டிருந்தோம். பட் அவர் அதுக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணல. நிறைய பேர் கூட கேட்டிருந்தாங்க, அது ப்ராப்பராக எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கல. ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஏன் நீங்கள் சொன்னீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஜூனியர் என்டிஆர் ஃபேன்ஸ் ப்ளீஸ் கமெண்ட், உங்களுக்கு எவ்வளோ ஈகராக இந்த மூவிக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எங்களுக்கு இந்த ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சு. முன்ன இருந்த ட்ரெய்லரோட இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அந்த பீட்டு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெய்லரை. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஹோப் மூவி வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக தரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். எஸ் அஃப்கோர்ஸ். ஸோ இது வந்து ஒரு தெலுங்கு படம் தமிழில் டப் பண்ண மாதிரியெல்லாம் தெரியல, ஒரு தமிழ் படம் மாதிரியே தான் இருக்குது. ஸோ நாங்கள் ரொம்ப ஈகராக தான் வெயிட் பண்ணுறோம். அண்ட் இந்த சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பில்லையும் நீங்கள் ஆலில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய ரியாக்ஷன் வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். உங்களுக்கு எதாவது சஜஷன் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் சீக்கிரமாக ரியாக்ட் பண்ணி அதை போஸ்ட் பண்ணுறோம். Yeah, I think that's it. Thank you. Bye-bye.